ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிவப்பு அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நெய் 1/2 பவுல் எடுத்துக்கோங்க. 10 உலர் திராட்சை எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, மக்கானா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காஞ்ச தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நட்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாகணும். பொன்னிறமாகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சிருந்த திராட்சை சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திராட்சை உப்புனோடனே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சிருந்த அவல் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக நெய்யும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் எல்லா பக்கமும் நல்லா சேரணும். நம்ம நெய்யிலேயே அவல் வறுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அவல் நல்லா வறுந்துடுச்சு. நம்ம 1 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சிவப்பு அவல் சேர்த்ததால பால் கலக்கும் போது பால் கலராக மாறிடும். நல்லா கொதிக்க விடுங்க. அவல் பால்லையே வேகணும். இப்போ பாருங்க, பாதி பால் சுண்டிடுச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்ததை விட பாதி பால் சுண்டிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விடும்போது பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். பாதி சர்க்கரை மட்டும் சேர்த்துடலாம். ஏன்னா பால் நான் நல்லா சுண்ட வச்சுட்டேன். அப்போதான் க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பால் அதிகமாக இருந்தால் தான் பாயாசம் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துருங்க. பால் நீங்கள் அதிகம் சுண்ட விடலைன்னா ஃபுல்லாக சர்க்கரையும் சேர்த்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் பால் அதிகம் சுண்ட விட்டு செய்கிறதால பாதி சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் பாதி சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை ஓரளவு கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த திராட்சை, நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்துல இருந்தால் இன்னும் பால் நல்லா சுண்டிடும். பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதில்ல? கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிவப்பு அவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க அடிக்கடி பாயாசம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயாசம் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி. இந்த சிவப்பு அவல் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.